ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், முன்ன வந்து மெக்டொனால்டு எப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணாங்க பார்த்தோம். பட் இவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மைண்ட் இருக்காங்க. பட் இந்தியாவில் ஏன் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் அவங்களுக்கு இந்த பர்மிஷன்லாம் தரல, ரியல் எஸ்டேட் இந்த பிஸ்னஸ் பண்ணுற பர்மிஷன்லாம் தரல. பட் இருந்தாலும் அவங்களோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஏன் சக்ஸஸ் ஆகலை, எதுனா ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு? ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன். நம்ம தமிழ்நாடு இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சாம்பார், ரசம்னாலும் நம்மளோட ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுவே கொஞ்சம் நீங்கள் விழுப்புரம், திருச்சி அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபுட் டேஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு போடுற மசாலா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் செட்டிநாடு உணவுன்றோம், அந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். அப்படியே நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரி போனோம்னா கேரளா ஸ்டைலில், ஏன்னா பார்டரில் இருக்கிறதா கேரளா ஸ்டைலில் தேங்காய் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி ஃபுட் செய்வாங்க. ஈவன் நீங்கள் சென்னையிலேருந்து கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாலே ஆந்திரா வந்துடும். ஆந்திரா பார்டரில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பைஸியாக ஃபுட் வந்து இருக்கும். ஈவன் இப்போ மெக்டொனால்டு வந்து சென்னையில் ஆரம்பிக்கணும், சென்னையிலேருந்து அப்படியே ஒன்றா டெவலப் பண்ணோம், ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னாலே அவங்களால அந்த பிஸ்னஸ், அந்த டேஸ்ட், லோக்கல் டேஸ்ட் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஊர்லேயே நம்மளுக்கே வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கே சென்னை பிரியாணி ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் வேலூர் சைடு, வாணியம்பாடி சைடு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி போடுவாங்க. அந்த அரிசியில தான் வந்து பிரியாணியே செய்வாங்க. அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பிரியாணியே பார்த்தீங்கன்னா சென்னையில் சாப்பிட்டா நீங்கள் வேற எங்கே சாப்பிட்டாலும் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனையை தான் வந்து மெக்டொனால்டு வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டைல் வந்து பர்கர் தான். அதுக்கப்புறம் அவங்க மினி லஞ்ச் அது இதுன்னு ரைஸ் வெரைட்டி எடுத்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகலை. ஏன்னா அவங்களால ஒரு ஃபுட்டு வந்து மக்கள் லோக்கல் டேஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணவே முடியல. அதுதான் கஷ்டம். இப்போ யூஎஸ் எடுத்துட்டிங்கன்னா பர்கர் மக்கள் வந்து அந்த யூஎஸ் ஃபுல்லாகவே பர்கர் சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபுட்டு இன்க்ரீடியன்ட் டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சாம்பார் வைப்பாங்க. இதே நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி விதமாக சாம்பார் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டயட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியல. மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.